வணக்கம் நண்பர்களே. என்கிட்ட இன்றைக்கு வந்த ஒரு கேள்வி. அவருக்கு வயசு 40க்கு மேலே வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. இந்தியாவில் உயர்ந்த கல்வி நிலையங்களை படிச்சிருக்கிறார். பெரிய வேலையில் போயிட்டார். ஆனால் போன இடத்துல என்ன பிரச்சனைனா, அவரை பிற ஐரோப்பிய அமெரிக்க நண்பர்கள் ஒரு படி கீழாக பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு எந்த படிப்பு பழக்கமும் கிடையாது. அவர் எதை பற்றியும் பெரிய அளவில் அவருக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக தெரியாது. கன்வேபிலிட்டின்னு சொல்லக்கூடிய பொதுவான உரையாடலுக்கு அப்பால் இன்டெலெக்சுவலாக உரையாட தெரியாது. ப்ரிசைஸாக ஒரு விஷயத்த சொல்ல தெரியாது. அவர் எனக்கு இந்த கடிதத்திலேயே அவரோட மொழி நடை ரொம்ப பலவீனமானது. ஆகவே அங்கே இருக்கக்கூடியவங்க அவரை ஒரு பேட்டர்னைசிங் அல்லது ஒரு அனுதாபத்தோடு தான் பார்ப்பாங்க. இவர் ரொம்ப தாழ்வுணர்ச்சியை உணர்றார். படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. எப்படி படிக்கிறது? படிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் 5 பக்கம் கூட படிக்க முடியல. தூக்கம் வருது, இரிட்டேட் ஆகுது, மூடா ஞமங்குது. எப்படி படிக்கிறதுன்னு என்கிட்ட கேட்டார். படிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு தான் பயிற்சி வகுப்புகள் இருக்கா? இந்த உலகமே இன்னைக்கு படிப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் படிப்பே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நம்ம ஊனமுற்றவர்கள் மாதிரி போய் மாட்டிக்கிறோம். நாம படிப்புக்கு பழக்கப்படுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதாவது கோர்சஸ் இருக்கான்னு கேட்குறேன். ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் கோர்சஸ் இருக்கு. இந்தியாவில் அப்படி ஐடியாவே கிடையாது. இங்கே படிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. இந்தியாவில் கோடானு கோடி மக்களுக்கு படிப்புங்கிற ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கிறதே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச படிப்பு எல்லாமே பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரி அடையக்கூடிய பயிற்சி தான். அது படிப்பு கிடையாது, பயிற்சி தான், தொழில் பயிற்சி. அதில் மொழி அறிவே கிடையாது. இன்றைக்கு தமிழகத்திற்குள்ள மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் எந்த மொழியிலையுமே சிந்திக்கவோ பேசவோ எழுதவோ தெரியாதவங்க. தமிழ் சுத்தமாக தெரியாது. ஆங்கிலம் பட்லர் இங்கிலீஷ் தெரியும். அதை வச்சு ஒன்றும் சிந்திக்க முடியாது. ஆகவே மொழி மண்டையிலுக்குள்ள இல்லை. ஆகவே சிந்திக்க முடியாது. அவங்கள படிக்க முடியல. எப்படி படிக்கிறது? அதுக்கு நான் சொன்ன பதில் ஏற்கனவே சொன்ன ஒரு பதில் தான் அது. அதாவது படிப்பு என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. காணொலிக்கும் படிப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாவில் காணொலி பார்க்குறது, பாட்காஸ்ட் கேட்குறது எவ்வளோ பண்ணுறோம். அதுக்கும் படிப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. காணொலி கேட்குறது, பாட்காஸ்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காதையும் கண்ணையும் கொடுத்தா போதும். அது உங்கள் மேலே கொட்டும். கொஞ்சோண்டு உள்ளே போகும், மிச்சம் வேஸ்ட்டாக போகும். படிப்புக்கு நீங்கள் உங்களை கொடுக்கறது மட்டும் இல்லை, நீங்கள் தேர்ச்சி கொண்டவராக இருக்கணும். நீங்கள் பங்களிப்பாற்றணும். புத்தகம் என்பது நுணுக்கமான சின்ன அடையாளங்கள் அடங்கினது. அதுதான் எழுத்துன்னு சொல்கிறோம். அதை நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. அதை நீங்கள் தான் லாங்குவேஜாக மொழியாக மாற்றிக்கிறீங்க, அர்த்தமாக மாற்றிக்கிறீங்க. அப்புறம் அந்த அர்த்தத்துலேருந்து கற்பனைக்கு போகிறீங்க. புலி நடந்து சென்றது அப்படின்னு படித்த உடனே புலி நடந்து சென்ற கற்பனையில் பார்க்குறது தான் வாசகன். கண்ணால் பார்த்தோன்னே அவனுக்கு கற்பனை வந்துடும். அதுக்கு பயிற்சி வேணும். 5 வயசுலேருந்தே அந்த பயிற்சி கிடைச்சா ஈஸியாக உள்ளே போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு உண்மை தான். காணொலி பார்ப்பதும் பாட்காஸ்ட் கேட்குறதெல்லாம் ஆட்டோவில் போகிற மாதிரி ஏறி உட்காந்தா போதும், அது போகும். இது சைக்கிள் ஓட்டுற மாதிரி. நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறது மிக ஈஸி. அவங்க மற்றவங்கள்ட்ட மாப்பிள்ளை சைக்கிளை எடுத்துக்கோ ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு சைக்கிள் தெரிஞ்சிருக்கணுமா? இல்லை நான் எப்படி ஓட்ட முடியும்? புத்தகம் படிக்கிறவங்க வேற ஆள்கிட்ட புத்தகத்தை கொடுத்து படித்து பாருன்னு சொல்லுவாங்க. அவனால் படிக்க முடியாது. பல சமயங்கள் அவன் புத்தகத்தை வாங்கிட்டு போயிட்டு வேற யாருக்கு கொடுத்துருவான். படிக்க முடியல, பார்த்து டைம் இல்லை அப்படின்னா. டைம் இல்லைன்னு சொல்கிற மாதிரியான ஒரு நான்சென்ஸ் ஆன்சரே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு குறைந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் இணையத்தில் விழுந்து கிடக்குறாங்க. ஓடிடி படம் பார்க்குறாங்க, சீரியல் பார்க்குறாங்க. காணொலி ஊடகத்தில் இருக்கக்கூடிய என்கிட்ட தயாரிப்பாளர் சொல்லதே தமிழர்கள் கணிசமான நேரம் வெட்டியாக செலவழிக்கிறாங்க சார். ஆகவே 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட சீரியல் பார்க்க ரெடியாக இருக்காங்க. ஆகவே நேரத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டால் அந்த டைமே இல்லை சார் அப்படின்னு. என்ன டைம் இல்லைன்னா படிக்க நேரம் இல்லை. படிக்க முடியலைங்கிறத அப்படி சொல்கிறோம். படிக்க முடியலைங்கிறது ஒரு ஊனம், ஒரு குறைபாடு. அதை ஒத்துக்க மனசு வரல. ஒத்துக்க மனசு வந்தவங்கள்ட்ட தான் இதை பேசிட்டு இருக்கேன். எப்படி படிக்கலாம்? முதல் விஷயம், படிப்புக்கு பயிற்சி தேவைங்கிறத உணரணும். அறிவுத்திறன் இல்லை, அவனுக்கு ஒன்று கூட எனக்கு ஒன்று குறைஞ்சிட்டேன்னா அந்த ஆட்டிடியூட் இல்லை. உங்களுக்கு அறிவுத்திறன் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பயிற்சியில் நீங்கள் படிக்க முடியாது. நோ டைமில் எழுத்துக்களை கற்பனையாக மாற்றணும். அதுக்கான பயிற்சி என்பது சின்ன வயசுலேயே வரணும். சின்ன வயசில் வரலைன்னா முதுமையில் ஆரம்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அப்படி ஆரம்பிக்கும் போது சைக்கிள் படிக்க ஆரம்பிக்கிறதோ நீச்சல் படிக்க ஆரம்பிக்கிறதோ எப்படி கஷ்டமோ அதே மாதிரி வாசிப்பும் கஷ்டம் தான்.
குறிப்பிட்டா 40 வயசுக்கு மேலே எதை தொடங்குறதுன்னு கஷ்டம்தான். எதையும் வாழ்க்கை முறை ஆக்குறது கஷ்டம். 1ஆம் தேதி உடற்பயிற்சிக்கு போகிறோமே, எத்தனை நாள் போகிறோம்? 1 வாரம். வாக்கியம் ஆரம்பிக்கிறோமே 2 வாரம் இல்லையா? அது மாதிரி தான். அப்போ எதையுமே உச்சக்கட்ட திறனோட இதை நான் செய்வேன் அப்படி செய்யலைன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல் வாசிக்க ஆரம்பிக்க முடியாது. ஒரு இசை கருவியை கற்றுக்கொள்ளும் போது இதை சொல்லுவாங்களாம், சவுண்டே வரலன்னா கூட இந்த வயலினை நான் 200 மணி நேரம் வாசிப்பேன் அப்படின்னு உறுதியோட உள்ள போகிறோம் தான் வயலின் வாசிக்க முடியும். இல்லை ஒரு வாரத்தில் நொய்ங்குது சார், எனக்கு சரி வரல அப்படின்ட்டுருவாங்க. அது மாதிரி தான் வாசிப்போம். எந்த நிலையிலையும் எவ்வளவு முடியலன்னா, ஒரு இடவும் புரியலன்னா கூட நான் 250 மணி நேரம் வாசிப்பேன் உறுதியோட வாசிங்க, உள்ள போயிடலாம். அந்த உறுதி முக்கியமானது. இது கஷ்டம், இது பயிற்சி தேவை, நான் இதில் என்னை ஈடுபடுத்திக்குவேங்கிறது ஒரு வஞ்சினம் உரைத்து உள்ள போகணும். 2, அதை ரொட்டீன் ஆகணும், அன்றாடம் ஆகணும். டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடத்துல வாசிக்கிறது ஒரு மிகச்சிறந்த பழக்கம். அது தவிர எப்போ கையில் புத்தகம் இருக்கணும். செல்ஃபோனை ஏன் அதிகமாக நான் பயன்படுத்துகிறோன்னா, எப்போவுமே கையில் இருக்குது, அதிகமாக டைம் கிடைக்கும் மேலே நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இல்லை, புத்தகமும் எப்பவும் கையில் இருக்கணும். வெளிநாடுகள் நான் பார்க்குறேன், எல்லாரும் பேக்கில் புத்தகம் இருக்குது, கோட்டு பையில் புத்தகம் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் 5 நிமிஷம் உட்காந்து கோட்டில் புத்தகம் எடுக்கிறாங்க, பையை திறந்து புத்தகம் எடுக்கிறாங்க. அப்படி புத்தகத்தை கையில் வச்சிருக்கணும். எப்போ நேரம் கிடைக்கும் அப்போ படிக்கணும். நம்ம உட்கார இடத்துல புத்தகம் இருக்கணும், கம்ப்யூட்டர் பக்கத்தில் புத்தகம் இருக்கணும், சாப்பிட்ற இடத்துல புத்தகம் இருக்கணும். நான் படிக்கிறையெல்லாம் புத்தகத்தை வச்சுருக்கேன். சைவ பெருவழியில் காலம், இந்த புத்தகம் இல்லைன்னா இன்னொரு புத்தகம் வச்சுருக்கேன், டிண்டின், இதை படிக்கிறேன். அதாவது புத்தகங்கள் நடுவில் வாழணும். அதுக்கு நீங்கள் புத்தகத்தை வாங்கணும். லைப்ரரியில் எடுத்துகிட்டு வந்தோம் படிக்க முடியாது. இன்னொன்று அச்சு புத்தகம் தான். புத்தக படிப்புக்குள்ளே போகிறதுக்கான ஒரே வழி அச்சு புத்தகம் தான். டிஜிட்டலாக போக முடியாது. டிஜிட்டலாக நிறைய படிக்கக்கூடியவங்க டிஜிட்டலாக சில விஷயங்களை படிச்சுக்கலாம். நானும் படிக்கிறது உண்டு. ஆர்கைவ்ஸ் தான் எனக்கு பிடித்தமான தளம். ஆனால் புத்தகம் அச்சில் தான் இருக்க முடியும். உலகம் முழுக்க அச்சுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, டிஜிட்டல் கண்ணை தளர வைக்குது, கண்ணை இரிட்டேட் பண்ணுது. ஆகவே நம்ம உடனே கண்ணை திருப்பி வேற எதுலேயே ஈடுபடுறோம். கொஞ்ச நேரம் படிப்போம், அரை மணி நேரத்துக்குள்ள இப்படி பார்க்க ஆரம்பிச்சிடும். கண்ணை ரெஸ்ட் கொடுக்கும், வேற எதை பார்ப்போம். அது கவனத்தை சிதறடிக்குது. ஆகவே கூர்ந்து தொடர்ந்து படிக்கிறது டிஜிட்டலாக படிக்க முடியாது. அப்புறம் டிஜிட்டல் படிச்சிங்கன்னா நிறைய வெளியே இழுக்கும். வேற 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 தூண்டுதல்கள், வேற வேற கவர்ச்சிகள் உங்களை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் பண்ணும். புத்தகம் தான் ஒரே வழி தொகுத்துக்கிறதுக்கு. ஆகவே புத்தகத்தை வாங்கணும், புத்தகத்தை வச்சுக்கணும், புத்தகம் சூழ இருக்கணும். அப்புறம் வெட்டி நேரங்களை குறைந்தபட்சம் ஆக்கணும். அதாவது இணையத்தில் போய் அரட்டை அடிக்கிறது, யூடியூப்ல கண்ட ஷார்ட்ஸ் பார்க்குறது, டிவி பார்த்துட்டு இருக்கிறது, இது மாதிரி விஷயங்களை. ஏன் ஒன்று நேர விரயம். ஷார்ட்ஸ் பார்க்குறவங்கள ஒரு நாளைக்கு 2-2.5 மணி நேரம் அப்படியே இருந்துருவாங்க. ஒன்றுமே உடல் நிற்காது. 30 செகண்ட் அதான் 2.5 மணி நேரம் போயிடும். ஒன்று கூட மனசில் நிற்காது. 5-6 மணி நேரம் யூடியூப்லேயும் சாட்லேயும் போய் வீணடிப்பாங்க. ஒன்றுமே உடல் நிற்காது. ரிலாக்ஸாக இருக்கான்னு நினச்சிருக்காங்க. ரிலாக்ஸும் கிடையாது. ஏன்னா அது தொடர்ந்து அட்டில் தூண்டிகிட்டே இருக்கு. அவங்க ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. ரிலாக்ஸும் கிடையாது. டைம் வேஸ்ட், எனர்ஜியும் வேஸ்ட்டு தான், சைக்காலஜிக்கல் எனர்ஜியும் வேஸ்ட்டு. அந்த மாதிரி நேரத்தை வினையடிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு போய்க்கப்போ உங்களுக்கு ஒரு குவியாத நேரம் பழகப்பட்டுரும். கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான எதிரான மனநிலை பழகிடும். துள்ளி 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 போயிட்டே இருக்குன்னு தோணும் உங்களுக்கு. நாய் ஒன்று கடிச்ச மாதிரி 1000 இடத்துல துளி துளியாக போடணும்னு தோணிடும். ஒரு 3 செகண்ட் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ஆகிடும். அது அதில் போய் வெட்டியாக நேரத்தை செலவழிக்க கூடாது. அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் தவிர்க்கணும். அப்புறம் வாசிக்கிறதுல சுவாரஸ்யமான புத்தகங்கள், உங்களை ஈடுபடுத்தக்கூடிய புத்தகங்களை வாசிக்கலாம். அது எந்த புத்தகமாக இருந்தாலும். ஆனால் அது 8%. 10க்கு 8 புத்தகங்கள், 10க்கு 2 புத்தகம் உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை உள்ள இழுத்து கொள்ள புத்தகமாக இருக்கணும். இந்த 2 புத்தகம் அட் எ டைம் படிக்கணும். உங்கள் வாசிப்பு லிஸ்ட்டில் சுவாரஸ்ய புத்தகம் ஒன்று இருக்கணும், ஒரு தீவிர புத்தகம் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் சுவாரஸ்ய புத்தகம் படிச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இல்லை ½ அன் ஹவர் தீவிரமான புத்தகத்தை படிங்க. அந்த ரேஷியோ இருக்கணும். ஏன்னா சுவாரஸ்ய புத்தகம் மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாசிப்பு பயிற்சி வராது. தீவிர புத்தகத்தை மட்டும் படிச்சிங்கன்னா அது நின்றுடுச்சுன்னா அப்படியே வாசித்தை விட்டுருவீங்க. ரெண்டுமே இருக்கணும். சுவாரஸ்ய புத்தகம் ஏன் முக்கியம்னா, சுவாரஸ்யமான ஒரு புத்தகத்தை படித்து முடிச்ச உடனே எஸ் ஐ கம்ப்ளீட்டட் எ புக்னு தன்னம்பிக்கை வருது, ஒரு நிறைவு வருது. அதனால் அடுத்த புக் எடுப்பீங்க. அவ ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு 1 வருஷம் படிச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு வாசிப்பு வராது. இந்த 2 இருக்கணும்.
என்கிட்ட கேட்டா என்னுடைய புத்தகங்கள் ஆழம் அல்லது படுகளம் மாதிரியான ஒரு துப்பறி நாவலை படிங்க, விஷ்ணுபுரம் வச்சுக்கோங்க, அப்பப்போ விஷ்ணுபுரம் கொஞ்சம் படிங்க, கொற்றவையும் கொஞ்சம் படிங்க. இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். புத்தகம் படிக்கும்போது அதுல நம்ம கவனத்தை குவிக்கணுங்கிற கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கணும். கவனம் சிதற அடிச்சுக்கிட்டு படிச்சா அது படிப்பு கிடையாது. ஆகவே இந்த எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிறது, அப்பப்போ அதை எடுத்து பார்த்துக்கிறது, இது எல்லாமே நம்ம படிப்புக்கு எதிரானது. உண்மையில அது நேர விரயம். நீங்க ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, 2 பக்கம் படிச்சுக்கிட்டு ஒரு எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா அந்த 2 பக்கம் படிச்சு வரக்கூடிய அந்த கண்டிஷனிங் போயிடும். அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு புத்தகம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு 10 பக்கம் வரைக்கும் உங்களுக்கு அந்த அந்த கண்டிஷனிங் இருக்காது, அந்த புத்தகம் உங்களுக்கு உள்ளே இருக்காது, நீங்கள் கஷ்டப்பட்டு தான் உள்ளே போவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மெய்மறந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. பெரும்பாலும் நாவல்கள், பெரிய நாவல்கள் 50 பக்கத்துக்கு அப்புறம் தான் உங்களை உள்ளே இழுக்கும். சிறுகதைகள்லாம் ஒரு 3-4 பக்கம் பேராவுக்கு அப்புறம் தான் உள்ளே இழுக்கும். அப்படி உள்ளே இழுக்கிற ஒவ்வொரு நேரத்தில் நீங்கள் எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா உள்ளேயே நீங்கள் போக முடியாது. நீங்களே உங்களை வெளியே வந்துக்கிட்டே போறீங்க. நான் அது தெளிவாக இருக்கேன். நான் எந்த புத்தகம் படிக்கும் போதும் ஒருபோதும் வாட்ஸ்அப் எஸ்எம்எஸை பார்க்க மாட்டேன். அதை முடிச்ச பிறகு தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அது சூடு பிடிச்சி வரக்கூடிய நேரத்தில் ஒரு வாட்ஸ்அப் வெளியே எடுத்துரும். அப்புறம் இந்த வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இந்த இதெல்லாம் மாதிரியான ஒரு நான்சென்ஸ் என்னன்னா, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, உலகத்தில் எவனவனோ அவனுடைய மூட உங்க மேலே ஏற்றி விடலான்னா எவ்வளோ வாய்ப்பு யோசிச்சு பாருங்க. நீங்கள் உற்சாகமாக ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கீங்க, ஒருத்தன் ஃபோனை போடுறான், ஒன்றும் இல்லை மாப்பிள்ள டல்லாக ஃபீல் பண்ணுறேன் காலையில் அப்படிங்கிறான். எதுக்கு அதை நீங்கள் சோறணும்? இல்லை நீங்கள் ஒரு தீவிர புத்தகம் படிக்கிறீங்க, ஒருத்தன் கூப்பிட்டு வந்து இன்னைக்கு வந்த ஒரு அடிதடி படத்துடைய, புஷ்பா படத்துடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். உலகத்துக்கு உங்களை விட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் உலகம் உங்களை சிதறிக்க அனுமதிக்கிறீங்க. உலகத்தில் எவன் வேணாலும் ஏறி மேய்ஞ்சிட்டு போகிற ஆளை உங்களை மாற்றிக்கிறீங்க. நீங்கள் உலகத்தோட கனெக்ஷனில் இல்லை, உலகத்துக்கு முன்னாடி உங்களை சிதறடிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தொடர்புல வச்சுங்க. திரைப்படத்துறை இருக்கக்கூடியவனா தொடர்ந்து தொடர்பில் தான் இருக்கேன். ஆனால் மொத்தமாக ஒரு நாளைக்கு 1 ஹவருக்குள்ளே தான் என்னுடைய மொத்த செல்ஃபோன் யூஸும் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். சிதறடிக்காதீர்கள். புத்தக படிப்பு என்பது ஒரு பெரிய தியானம், ஒரு பெரிய கவனம். சரி, எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று இருக்கு. புத்தகம் படிக்காதவங்க உலகத்தில் பெரும்பகுதி. உலக அளவிலேயே ஒரு 5% தான் ஆட்கள் புத்தகம் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் வரலாற்றையும் பண்பாட்டையும் உருவாக்குறாங்க. அவங்க தங்களுக்குள்ள தான் பேசிப்பாங்க, அவங்கள வெளியாட்களாக தெரியாது. ஒரு வாசிப்பு உள்ள ஒருத்தனை வாசிப்பாளர் இல்லாதவன்னு புரிஞ்சுக்க முடியாது. உலகத்தில் கோடானு கோடி பேருக்கு ஒரு எழுத்தாளர் பேர் கூட தெரியாது, ஒரு சிந்தனையாளர் பேர் கூட தெரியாது. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் வாழ்வதற்கு உழைக்கும் திறன் இருந்தால் போதும். பசில் சால்விங் திறன் இருந்தால் அடுத்த பதவிகளுக்கும் போகலாம். மணி கால்குலேஷன் திறமை இருந்தால் இன்வெஸ்டராகி பெரிய பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அது வேற வாழ்க்கை, அதெல்லாம் சருகு வாழ்க்கை. ஒரு காட்டில் எவ்வளோ டன் கணக்கில் இலை முளைச்சி சருகாகி போயிட்டே இருக்கு. அதுக்கு எந்த ஒரு சருகுக்கு எதாவது அர்த்தம் உண்டா? கிடையாது. மனித சருகுகள் தான் கோடானு கோடி பேர். ஒட்டுமொத்தம் அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு, ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு ரோலும் கிடையாது. பிறப்பாங்க, சம்பாதிப்பாங்க, செக்ஸ் வச்சுக்குவாங்க, பிள்ளை பெறுவாங்க, செத்து போயிடுவாங்க. வாழ்க்கைக்கும் பெரிய தொடர்ச்சியெல்லாம் கிடையாது. நேற்று இன்று நாளைன்னு சொல்றோம் இல்லையா, இன்று மட்டும்தான் உண்மை. நேற்று நாளை என்பது எல்லாமே அறிவுஜீவிகள் உருவாக்குறது தான். அந்த கண்டினியூட்டியில் மற்றவன் வாழ்ந்துட்டு இருக்கான். பண்பாடு, நாகரீகம், வரலாறு எல்லாமே அறிவுஜீவிகள் உருவாக்குறது தான். அப்போ 2 சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. அந்த கொடானு கோடி சருகுகளில் ஒன்றா இருக்கிறதா, பண்பாட்டையும் வரலாற்றையும் நாகரீகத்தையும் உருவாக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஒரு ஆளாக இருக்கிறதா? அந்த சிறுபான்மையில் ஒரு ஆளாக இருக்கணும்னா வேற வழியே கிடையாது, நீங்கள் படிச்சு தான் ஆகணும். வேற ஆல்டர்னேட்டே கிடையாது. படிக்கிறதுக்கு உங்களை பயிற்சி எடுத்துக்கொண்டு தான் ஆகணும். அது முக்கியம்னு நினைக்கணும். அதுக்கு உங்களை செலுத்தி கொள்ளணும். வேற வழியே கிடையாது. நன்றி.